3 நாளா வீடியோ போடல. இப்படி பட்டைய கிட்டே போட்டு பழத்தையும் தேங்காயும் கொடுத்தா ஏமாத்தணும். ஹலோ கைஸ், 85க்கு வந்தே ஆகிற சீரிஸோட டே 11 தான் இது. காலையில 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா வரவன் போட்டிருந்துச்சு. அப்புறம் மொட்டை மாடியில வாக்கிங்லாம் போயிட்டு ஜிம்மு கிளம்பி போயிட்டேன். போற வழியில பைபாஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ வண்டி ஓட்டுற எல்லாருமே கொஞ்சம் பார்த்து சேஃபா ஓட்டுங்க. எவ்வளவு அவசரமான வேலையா இருந்தாலும் பொறுமையா போய் பழகுங்க. சோ அப்புறம் ஜிம்முக்கு கிளம்பி போய் இன்னைக்கான ஒர்க் அவுட் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வந்த வேகத்துல டப்புன்னு ஒரு குழியில போட்டு என்ன சாப்பாடுன்னு போய் பார்த்தா நேத்து நைட்டு மீந்து போன இட்லியில உப்புமா செஞ்சு கொடுத்துட்டாங்க எங்க அம்மா. தமிழ்நாட்டுல முதல்ல இந்த உப்மாவை பேன் பண்ணா. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஷூட்டு கிளம்பி போயிட்டேன். சன் இஸ் வெரி டூ மச் இல்ல 3 மச் 4 மச் 5 மச். அடிக்கிற வெயில உடம்புல அங்கங்க எரியுது. டப்புன்னு ஒரு ஜூஸ் ஒண்ணு போட்டேன். குடிச்ச உடனே காதுல 2 பக்கமும் ஒரு புகை கிளம்பிச்சு பாருங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பாடு பீட்ரூட் கீரைன்னு 3 பினிஷ் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈரோடு கிளம்பிட்டேன் ஷூட்டுக்காக. போற வழிய பாக்கணுமே சும்மா செம்தியா இருந்துச்சு. திரும்புற பக்கம்லாம் பச்சை பசேன்னு இருந்துச்சு. அந்த சேம் டைம்ல வெயில் அடிச்சு நொறுக்குச்சு. பளிச்சுன்னு அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியா ஒரு லெமன் சோடா போட்டேன் சால்ட் போட்டு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இந்த மாதிரி வண்டியில தனியா போயிட்டு இருக்கப்ப எனக்கு நானே பேசிக்குவேன். அதே மாதிரி நீங்க பேசுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஷூட்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நைட் டின்னருக்கு அம்மா தோசை விட்டு கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு படுத்துட்டேன். இந்த டே இதோட கம்ப்ளீட் ஆகுது. என்ன மோட்டிவேஷன் பண்ற விதமாவும் சப்போர்ட் பண்ற விதமாவும் என் பேஜை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். போயிட்டுங்களா?